எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜூலை மாதம் 23/7/2026 வியாழக்கிழமை, தட்சணாயனம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் நாள், வளர்ப்பிறை தசமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. மதிய நல்ல நேரம் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 15 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய திதி 10 மணி 30 நிமிடம் வரலும் நவமி, பின்பு தசமி திதி. இன்றைய யோகம் சுப நாம யோகம். இன்றைய கரணம் 10:32 வரை கௌளவம், பின்பு தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் விசாகம், சந்திராசிரம் நட்சத்திரம் ரேவதி. மீன ராசிக்கு சந்திராசிரமம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு சொல்றோம், வியாழக்கிழமை தோறும் கருடாழ வழிபாடும் சொல்றோம். புரியுதுங்களா? அவ்வளவு அற்புத பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க, வாழ்க்கையில நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும். சித்த மகான் புருஷர்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிங்க. அதெல்லாம் செய்ய 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 அருள்மழை, அருள் கடாட்சம் கிடைக்க பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா எல்லையற்ற அருள் கடாட்சம் கிடைக்கணும்னா நம்ம குருவின் பாதத்தை பற்ற வேண்டும். புரியுதுங்களா? அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா இறைவனாருக்கு 1000 கண்கள் உண்டு, 1000 கரங்கள் உண்டு. நாம எதை பார்த்து வழிபாடு பண்ணணும்? அவரோட பாதத்தை பிடித்தால் போதும் வெற்றி பெறலாம். பரம் தான் பாதம். தேசி, பரதேசினா வேற ஒன்றும் கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. அன்னையின் பாதத்தில் வாழ்கிறோன்னு அர்த்தம். பரதேசிங்கிறது அன்னையின் பாதத்தில் பிடிச்சிருக்கிற, அப்படி அவரோட அருளை பெற்றவனு அர்த்தம். பரதேசின்னா எல்லாரும் சுதேசியா வாழுறோம், சில பேர் ஜனேசியா வாழுறாங்க. தனக்கு என்ன அதிகாரம் வேணும், அதிகாரம் இருந்துட்டா போதும், தான் பேர்ல எல்லாம் இருந்துட்டா போதும், தான் அதை அனுபவிச்சா போதும், இது யாரோடது எவரோடதுன்னா பார்க்க மாட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேற விழிகள் விஷயங்கள் உண்டு. அதனால குரு வழிபாடு மேற்கொள்ளுங்கள், சிறந்து வாழுங்கள். ராசி பலனுக்கு போலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இதனால் ஒரு சிறப்பான பலன்களை தரவுள்ள நாளாக இருக்கிறது. இருந்தாலும் சந்திரனின் பயணம்ங்கிறது இல்லைங்களா, அது 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான பலன்களா இருந்தாலும் அது குருவின் வீடு. மனசஞ்சலங்கள் வந்து போகும், மனம் பயம் வந்து போகும், கொடுக்கல் வாங்கல் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆனா இந்த நாள் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்க. இந்த நாள் சிறப்பான பலனை தருவதற்கு குரு வழிபாடை மேற்கொள்ளுங்கள், வெற்றி கிட்டும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய பலன்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, சிறப்பான பலன்கள் சொல்லுது. செவ்வாய் கூட இருக்குது, இதுக்கு மேல என்னடா இருக்கு? ஒரு பெரிய வெற்றியாளர் நம்ம கூட இருக்கும்போது, பெரிய வீரதீர பராக்கிரமசாலி நம்ம கூட இருக்கும்போது நமக்கு வெற்றி குறைவு இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சா போதும். எதையும் நீங்க யோசிக்கவே தேவையில்லை, எதிர்பார்க்கவே தேவையில்லை. உங்கள் காரியங்களை, உங்கள் செயல்களை செவ்வனே செய்யும் போது வெற்றி பெறக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்க பெறும். மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான பலன்களை தரவல்ல நாளாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? எனக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா கிடையாது. ஒரு விஷயம் கிடைச்சா போதும், அதில் நான் வெற்றி பெறுவேன்னு இருந்தால் வெற்றி பெற முடியும். அதனால எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டா இந்த நாள்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க காத்திருக்கிறது. வெற்றிகள் உங்கள் பக்கமே. கடகராசி என்பவர்களுக்கு இந்த சூரியன் பயணம்ங்கிறத விட நமக்கு 2ஆம் இடத்து அதிபதி ராசிக்குள்ளே இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது அவருக்கு 12ஆம் இடம் குருவும் சேர்ந்து இருக்கிறது. என்னன்னா விரைய செலவுகள் உண்டு, சுகபோக தன்மைகள் உண்டு, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி
இந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க. அல்லது ஒரு வம்பு வழக்குகள் இருந்திருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்படிப்பட்ட அம்சமான ஒரு யோகங்கள் இப்ப கிடைக்கப்பட்டிருக்கிறது. சுகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள். சுபமான போக்குகள், செலவினங்கள் குறைவு, வரவுகள் மேலோங்கும். வீட்டுக்கு செலவு பண்ணுங்க, சந்தோஷமா இருந்தங்க, நிறைய வாங்கி போய் கொடுத்தேன், பிள்ளைகளோட சாப்பிட்டு மகிழ்ந்துங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நாள்ல இருக்கு. இந்த நாள் சிம்மத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான யோகமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கண்ணையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பாராட்டு பலபட குவியும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, என்ன அடிப்பட்டீங்க, என்ன பண்ணீங்க, குழந்தைய வளர்த்து காமிச்சிங்க, எந்தெந்த விஷயங்கள் குழந்தை விஷயத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எத்தனை பண்ணாலும் வெற்றிகள் எத்தனை உங்கள் பாக்கெட்ல இருந்தாலும் புதிய வெற்றி நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? பழசை பத்தி திரும்பி பார்க்குற ஆள் கிடையாது. அதனாலே நீங்க பாராட்டப்படுவீங்க. கல்வி பயில மாணவ மாணவிகள் இருந்தாலும் சரிதான். கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் நிறைய புதிய புதிய சிந்தனைகள் மேலோங்குகின்ற அமைப்புகள்லாம் இருக்குது. வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பாராட்டு மழை நினைவைக்க போகிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, சந்திரனின் பயணம் மனப்போக்கை நமக்கு திசை மாற்றினாலும் சொல்ல காத்தடிச்சா போகின்ற பாய்மர கப்பல் மாதிரி நிறைய காத்தடிக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குதுன்ற எண்ணங்கள் மாறி சில விஷயங்கள் இன்னைக்கு மாற காத்திருக்கிறது. கிரகத்தின் தன்மைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. புதிய பொருள் சேர்க்கை, ஆடை சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும். பயன்படுத்துங்கள். சந்தோஷமாக இருங்கள். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குருவின் பார்வையில இருந்தால் புதிய புதிய ஆர்வங்கள் வரும். தேவையில்லாம வார்த்தைகள் விட்டுருவீங்க, அதில் கவனமா இருங்க. பயணங்கள்ல மிகவும் ரொம்ப கவனமா இருக்கணும். எதிர்ப்புகள் விலகி நல்லபடியா நம்ம வாழ்க்கை நடக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரும்போது நீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள், ஜெயிப்பீர்கள். இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களை, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப அம்சமான நாள். ரொம்ப வந்து சிறப்புகள் உண்டு. இன்பமயமான நாள்னு எடுத்துக்கலாம். எல்லா விதத்திலையும் முயற்சிகள் ஜெயிப்பீங்க. ஆனா வந்து எதிர்ப்புங்கிறது மனைவி ஸ்தானமோ அல்லது மனைவி சார்ந்த உறவுகள் ஸ்தானத்திலேயே இருக்கும். அது வேலை வாய்ப்புல எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. விரை செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம். இந்த நாள் உங்களுக்கு எச்சரிக்கையும் உண்டு, இன்பமும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து சிறிது ஏமாற்றத்தை சந்தித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புல இருக்கு. எப்படி ஏமாற்றம் அப்படின்னா, நம்புவீங்க, இது நடக்கும்னு நினைப்பீங்க, நடக்கலாம் விட்டுட்டு போக மாட்டீங்க, அதையே செஞ்சுட்டுருங்க. நேற்று நடந்ததே சொல்லுவீங்க. நீங்க சொல்லுவீங்க, நேரமே நல்லா இல்லைன்னு போதுதான் எனக்கு நிறைய காசு வந்துச்சு, இப்ப நல்லாவே இருக்குதுன்றீங்க, எனக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மகர ராசின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் நல்லா இருந்ததுலாம் இல்லையா, தனியா தசாபுத்தி வேலை செய்யுங்க. ஆனா இன்னைக்கு உங்க ராசி குரு பாக்குறாரு இல்லையா, அப்ப நீங்க வந்து முயற்சி பண்ணலைன்னு அர்த்தம். முயற்சி பண்ணா ஜெயிக்குங்க. குருவின் பார்வை இருந்தால், குருவின் பலம் இருந்தால், குருவின் கைப்பிடிப்பு இருந்தால் வெற்றி பெறலாம். குருவை நாடுங்கள், குருவை வணங்குங்க. கங்கை மாதாவை மறக்கவே மறக்காது. கங்கை அம்மனை மறக்காதீங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க, அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நன்மை கொண்ட அமைப்புகள் தான் சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. சந்திராஷ்டமம் இல்லை, எந்த துக்கமும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க உங்க ரூட்டு கிளியர், நீங்க போகணும், அவ்வளவுதான். எடுத்த பாதையில் எடுத்த விஷயத்தை கரெக்டா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வெற்றி உங்கள் வாசலிலே இருக்குங்க. இதுல மாற்றமே கிடையாது. நிறைய நன்மைகள் இந்த நாள்ல நடக்க காத்திருக்கிறது. பலபட பாராட்டப்படுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. மழை செல்வங்களால் நன்மை உண்டு. கல்வியில அவங்க புது புது விஷயங்கள் கத்துப்பாங்க. புதிய வேலை வாய்ப்புகளுக்கு போறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் உங்களுக்கே வந்து புதுசா நூதனமான வெற்றிகள்லாம் கிடைக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க சிறப்பான நாள்னா எகிரி அடிக்கிற ஆளா இருக்கீங்க. ஏன்னா முயற்சி பண்ணுங்க. இந்த நாள் சந்திராஷ்டிரம் இருக்குது, கவனமா இருங்க. புதிய முயற்சி மேற்கொள்ளாதீங்க. புரியுதுங்களா? இந்த மீனராசி இருக்கிற வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆணா இருந்தா பெண்களுக்கு தான் பெரிய எஃபெக்ட் கொடுப்பாங்க, பெண்ணா இருந்தா ஆணுங்களுக்கு கொடுப்பாங்க. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. ஒரு குழந்தைக்கு சந்திராஷ்டிரம்னா அவங்க டீச்சருக்கு ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை முதலாளின்னா தொழிலாளிக்கு ஏற்பட்டுரும். இந்த மாதிரி அவங்களோட டிஃபெக்ட் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால வந்து மீனராசிக்காரங்க எந்த முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் நிதானமா முயற்சி பண்ணுங்க. நாளைக்கு விடிவு வந்துடும். நாளைக்கு சந்திராஷ்டிரம் மாறினோம்னா நீங்க புதிய முயற்சி செய்யலாம். இந்த நாள்ல கொஞ்சம் சைலண்டா இருக்கிறது, இல்லை அமைதியாக காத்து இறை வழிபாடு மேற்கொள்றது சிறப்பை தரும். வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.